ஐஆர்இஎல் நிறுவனம் எங்கே இருக்குது, அது என்ன பண்ணுறாங்க, அணுக்கனிம சுரங்கம்னா என்ன, அதனால் என்னென்ன பின் விளைவுகள் வரும் அப்படிங்கிற அடிப்படை புரிதல் சாதாரண மக்களுக்கு தெரிய வாய்ப்பே இல்லை, அவங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா அவங்க அன்றாட வேலைகளை பார்த்துட்ருக்குறாங்க. இப்படிப்பட்ட முக்கியமான நிறுவனங்கள் அவங்க நடத்தக்கூடிய அந்த தொழில்கள் எதிர்காலத்தில் என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிற சிந்தனை போக்கு இந்த அன்றாடங்காட்சிகளுக்கு, சாதாரண பாமர மக்களுக்கு அதை பற்றி சிந்திக்கவோ எதுவுமே நேரம் இல்லை. இன்றைக்கி ஐஆர்இஎல் நிறுவனம் நடத்தக்கூடிய அணுக்கனிம சுரங்கம் மீனவ கிராமங்களுக்கும் மீனவர்களுடைய நலனுக்கும் அது கேடு விளைவிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகத்தின் தளபதி விஜய் தேர்தலுக்கு முன்னாடி பேசியிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாங்க. இன்றைக்கி அணுக்கனிம சுரங்கம் ஐஆர்இஎல் நடத்தக்கூடிய அந்த சுரங்கத்தை, அந்த அக்ரிமெண்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுறத மாட்டு ஒரு அரசாணை வெளியே வருது. அந்த திட்டத்தினால மக்கள் பாதிப்படைகிறாங்க அப்படிங்கிற உணர்வுபூர்வமான அந்த இருந்திருந்து அப்படின்னா இன்றைக்கி அந்த திட்டத்தை க்ளோஸ் பண்ணியிருக்கிறதுக்கு 100 விழுக்காடு வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனால் என்ன இவங்க ஒரு நிமிஷம் பேசுவாங்க, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அரசாணையை அனுப்பிச்சி விட்டாங்க. தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த ஆதரவாளர்கள் இன்றைக்கி பேசிட்டாங்க. கனிமவளத்துறை அமைச்சர் மீனவர்களுடைய ஒப்புதல் இல்லாமல், மீனவ மக்களுடைய ஒப்புதல் இல்லாமல் இதை கொண்டு வர மாட்டோம், இது மக்கள் நலனாக அரசு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ரொம்ப சுற்றிட்டு இருக்கிறாங்க. நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா, பாமர மக்கள் அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணால் என்ன, அவங்க தலையாட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் நீங்கள் மாற்று சக்தி, தூய சக்தி வந்துக்கிட்டு இன்றைக்கி இப்படி நடத்துகிறது சிந்திக்கக்கூடிய எவனும் ஏற்க மாட்டான். உங்களுடைய தூய சக்தி என்னன்னு நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம். திமுக தீய சக்தி, அதிமுக ஊழல் சக்தின்னு பேசிட்டு இன்றைக்கி அவங்க அங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வாஷிங் மிஷினை சுத்தம் பண்ணி உங்களுக்கு எடுக்கிறீங்க. இப்போ நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா, ஐஆர்இஎல் நிறுவனத்தின் மூலமாக நடத்தக்கூடிய அந்த அணுக்கனிம சுரங்கத்தினால மக்கள் பாதிப்படைகிறாங்க அப்படிங்கிற உணர்வுபூர்வமான அந்த அக்கறை இருந்திருந்து அப்படின்னா 1 விழுக்காடு வாய்ப்புகள் இருந்தாலும் அந்த திட்டத்தை நீங்கள் அதோடய ரத்து பண்ணிவிட்டு மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை நீங்கள் கொண்டு வந்திருப்பீங்க. ஆனால் அதுதான் உங்கள்கிட்ட இல்லையே. இன்னும் நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா, ஒரு திட்டம் வருது அப்படின்னா அது மக்கள் பிரச்சனை, மக்கள் பேசு பொருள் ஆக்கின பிறகு தான் நீங்கள் களத்துக்கு அதுக்காக குரல் கொடுப்பீங்க அப்படிங்கிற அந்த திமுக அதிமுக செய்யக்கூடிய அந்த சிந்தனையை நீங்கள் மாற்றுங்க. நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டிக்கிட்ட அக்கா மரிய ஜெனிஃபராக இருக்கட்டும், அண்ணன் ஹிம்லாராக இருக்கட்டும், அண்ணன் சீலனாக இருக்கட்டும், முன்னே மக்களுக்கு இதுதான் பிரச்சனை, இதனால் என்னென்ன விளைவுகள் வரும் அப்படின்னு இன்றைக்கி பேசுகிறாங்க. அப்படி தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த கன்னியாகுமரி சார்பாக போட்டிட்டு வேட்பாளர்கள் என்னைக்காவது பேசி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அவங்க பிரச்சனை என்றைக்கும் பேச மாட்டாங்க. அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், அவங்க பேச மாட்டாங்க. பூம்பு மாடு மாதிரி தலையாடிட்டு போயிட்டே இருப்பாங்க. மக்கள் போராடின பிறகு தான் நீங்கள் தீர்வை கொண்டு வருவீங்க அப்படிங்கிற அந்த பழைய கணக்கை நீங்கள் மூடிட்டு மக்கள் நலன் நோக்கி சிந்திங்க அப்படிங்கிறத நம்ம கேட்குறோம்.